மெர்சிமா, இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பயத்துக்குள்ள இருக்கிறாங்க. அநேக பிள்ளைகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடன் பிரச்சனை, வியாதிகள், அது போல ஒவ்வொரு சூழ்நிலைகள்ல ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 41வது அதிகாரம் இப்படியாக சொல்கிறது, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்றாரு. ஆமென். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற விஷயம், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் பாருங்க, யாருமே இல்லைன்னா தனிமையில இருப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, உன் கூட இருக்கிறேன்னு. நம்ம அந்த உணர்வு, இயேசு நம்ம கூட இருக்கிறாருனாவே எதை குறிச்சு நமக்கு பயம் வராது இல்லைங்க? உண்மைதாம்மா. இந்த வார்த்தை உங்களுக்கு தாங்க. நீங்க பாருங்க, இந்த வார்த்தை நீங்க பயப்பட்டு எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களா, நெருக்கப்பட்டிருக்கிறீங்களா, ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களா, ஒருவேளை எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, வெளிப்படுத்தல கூட இங்க ஒரு வசனம் சொல்லியிருக்காரு.